என் பொண்ணு அங்க போய் என்ன கஷ்டப்பட போறாளோ தெரியல. ஆண்டவா, என் பொண்ணு வாழ்க்கையாச்சும் நல்லபடியா அமைச்சு கொடுப்பா. அக்கா, அத்தை என்னாச்சு? ஏன் கோயில் வந்து அழுதுட்டு இருக்காங்க? மாமா ஏதாவது சொன்னாரா? இல்ல பிரியா ஏதாவது? இங்க யாரும் அக்காவை ஒண்ணும் சொல்லலப்பா. எல்லாம் உங்க அத்தை பண்ண வேலைதான். அத்தையா? யாரு? ராணி அத்தையா? அவங்களேதான். அத்தை என்னாச்சு? என்ன பண்ணாங்க? பூஜைக்காக வந்திருந்தோம். உன் பேர்லயும் பிரியா பேர்லயும் பூஜை செய்ய சொல்லியிருந்தோம்ல. ஆமா, சொல்லிட்டு இருந்தீங்க. கோவில்ல ராணி அக்காவும் இருந்தாங்க. சரி. அவங்கள மரியாதைக்காக வாங்கன்னு கூப்பிட்டோம். சரி, அக்கா இருக்காங்களே, பூஜை செஞ்ச பிரசாதத்தையும் மாலையும் அவங்க கிட்ட கொடுக்க சொல்லலான்னு பூசாரி கிட்ட சொல்லி தட்டையும் மாலையும் அவங்க கிட்ட கொடுக்க சொன்னேன். அவங்க கிட்டயா? என்ன சொன்னாங்க? ஒண்ணுமே சொல்லல, சிரிச்சுக்கிட்டே வாங்கிக்கிட்டாங்க. வாங்கிட்டாங்களா? சூப்பர், நல்ல விஷயம் தானே. அதுக்கே அழுதுட்டு இருக்கீங்க? இல்ல சரவணா, எங்க கிட்ட வாங்குற மாதிரி வாங்கிக்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வந்து பார்த்தா அந்த மாலையும் பிரசாதமும் இருக்கிற குப்பை தொட்டில எரிஞ்சிட்டு போயிருக்காங்க மாப்பிள்ள. எங்க கிட்ட சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டு அதுக்கப்புறம் குப்பை தொட்டில போட்டுட்டு போயிருக்காங்க. நாங்க தட்டை கொடுக்கும் போதே என்னால வாங்கிக்க முடியாது, எனக்கு வேண்டான்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஏன் வாங்குற மாதிரி வாங்கிட்டு இப்படி குப்பை தொட்டில வீசணும்? அதுவும் 3 வாரம் சாமி சந்நிதியில பூஜை பண்ணது மாப்பிள்ள. இந்த கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கணும்னு அத போய் அதை இங்க குப்பை தொட்டில பார்த்ததும் என் நெஞ்சே வெடிச்சிருச்சு. அத பார்த்ததுல இருந்து அக்கா இப்படிதான் அழுதுட்டே இருக்காங்க. என்னத்த நீங்க? உங்களுக்கு ராணியத்தை பத்தி தெரியாதா? ஏன் அவங்க கிட்ட போய் அதை கொடுத்தீங்க? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இப்படியே இருக்கிறது மாப்பிள்ள? இப்ப வாச்சும் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்காதாங்கிற நம்பிக்கையில தான்ப்பா கொடுத்தேன். அவங்க சிரிச்சுக்கிட்டு வாங்கினதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. சரி, அவங்களும் பழசெல்லாம் மறந்துட்டாங்கன்னு பார்த்தேன். ஆனா இப்படி அவங்க பழசெல்லாம் இன்னும் மறக்கல மாப்பிள்ள. இத்தனை வருஷம் ஆகியும் அதே கோவத்தோடையும் வெறுப்போடையும் தான் இருக்காங்க. அட விடுங்கத்த, வேற யாராச்சும் இதை பண்ணியிருந்தானா சரி, நீங்க வருத்தப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு. ராணியத்தை அப்படி நடந்துக்கலான்னு ஆச்சரியம். இதுக்கு போய் என்னத்த? அதுக்கு இல்லப்பா, எப்படி இருந்தாலும் நாளைக்கு பிரியா அந்த வீட்டுக்கு தானே வரணும். இவங்க இவ்வளவு வெறுப்போட இருக்கிறாங்கன்னா பிரியாவை இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க, அவ மேல எவ்வளவு கோபத்தை காட்டுவாங்கன்னு, அவ வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிச்சாதான் என்னால தாங்க முடியல சரவணா. அத்த, இதுக்கா நீங்க இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? அத நான் பாத்துக்கிறேன் அத்த. உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு கவலை? என்ன மீறி பிரியாவை அவங்க ஏதாவது செஞ்சிருவாங்களா? பிரியாவை நான் பாத்துக்கிறேன் அத்த. நீங்க எப்படி பாத்துக்கிட்டீங்களோ அதை விட 100 மடங்கு அதிகமா நான் பாத்துக்கிறேன். அவளை கையில வச்சு தாங்குவேன் அத்த. என்ன நீங்க? காலையில அவளுக்கு முன்னாடியே எந்திரிச்சு அவளுக்கு ஒரு காஃபியை போட்டு அவளை எழுப்பி விட்டுட்டு அவ குளிக்கிற கேப்ல அப்படியே சூடா இட்லி சுட்டு தேங்காய் சட்னி ரெடி பண்ணி அவ ரெடியாகி கரெக்டா வந்ததும் மடியில உட்கார வச்சு ஊட்டி விடுவேன் அத்த. சாப்பிட்டு முடிச்சதும் தினம் தினம் டூர் தான். நம்ம ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன தெருவுல இருந்து பெரிய பெரிய இடம் வரைக்கும்
ஒரு இடம் விடாம சுத்தி காட்டுறது தான் என்னுடைய ஃபுல் டைம் வேலை. புருஷன் பொண்டாட்டியை இப்படி தாங்குன்னு தாங்குனா வீட்டுல வேற யாராச்சும் அவளை ஒரு வார்த்தை சொல்றதுக்கு தைரியம் வருமா? அதையும் மீறி ஒரு வார்த்தை அவளை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே எங்க வீட்டு மொட்டை மாடியிலே தனியா ஒரு வீட்டை கட்டி அப்படியே அப்பர் பத்துக்கு தனி கொடுத்துன்னு போயிட மாட்டோம். நான் அவளுக்காக என்னென்னலாம் பிளான் வச்சிருக்கேன்னு தெரியுமா? நம்ம வீட்டுல குளிர்காலத்துல கொசு அதிகமா வரும்னு சிங்கப்பூர்ல இருந்து ஒரு கொசு வலைய வாங்கி ரெடியா வச்சிருக்கேன்னா பாருங்களேன். இத்தினோண்டு கொசுவே அவளை கடிக்க கூடாதுன்னு நான் இவ்வளோ ஏற்பாடு பண்ணிருக்கேன்னா வீட்டுல இருக்கிற யாராவது அவளை ஏதாவது சொல்ல விட்டுருவேனா? கல்யாணத்துக்கு அப்புறம் அவளை பத்தின கவலையை நீங்க சுத்தமா மறந்துடுங்க. அது ஏன் வேலை. கல்யாணம் வரைக்கும் அவளை பாத்துக்கிறது மட்டும்தான் உங்க வேலை. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அவளை நீங்க பார்க்கவே முடியாது. நான் கவனிக்கிற அந்த கவனிப்புல அவ பிறந்து விட்டே மறந்துடுவான்னு சொல்ல வரேன். அதனால இனிமே அவங்க இப்படி சொன்னாங்க இவங்க அப்படி பண்ணாங்கன்னா இப்படி சொல்லி நீங்க ஃபீல் பண்றதை நிப்பாட்டுங்க. நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, பிரியாவோட சந்தோஷத்துக்கு நான் கேரண்டி. அப்புறம் என்னக்கா, அதான் மாப்பிள்ளை சொல்லிட்டாருல, சந்தோஷமா இருக்கா? சரி வாங்க அர்ச்சனை தட்டை கொடுத்துட்டு போயிடுவோம். சரி வரேன் சரவணா. எப்படி நிக்க போற கல்யாணம் தானே, என்ன சொன்னா என்ன. எப்படியும் கல்யாணம் நிற்கும் போது கஷ்டப்பட தான் போறாங்க. அது வரைக்கும் ஜாலியா சந்தோஷமா இருக்கட்டுமே. அதுக்காக எத்தனை போய் வேணா சொல்லலாம். என்ன ஆக போகுது? 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்றாங்க. நிக்க போற கல்யாணத்தை பத்தி 2000 போய் சொல்ல வேண்டியதா இருக்கு. டேய் என்னடா அது? எப்படி? டேய் இப்படியே ரோட்ல வந்த? ஆமா. சரி, என்ன ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனா? ஏய் நல்லா யோசிச்சு சொல்லு. ஓ உனக்கு பர்த்டே இன்னைக்கு? அது இல்லடா. அப்புறம் என்ன பக்கத்தூர் திருவிழாக்கு போறியா? லந்தா. வேற எதுக்குடா நீ இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்க? ஏய் அந்த சோசியக்கார பொம்மை சொன்னதை மறந்துட்டியா? ஓ ஆமா இல்ல. என்ன நடந்துச்சுன்னு கேளுடா. சரி சொல்லி தொலை, என்ன நடக்குது? மாப்ள நேத்து அவ சொல்லும் போது நான் பெருசா நம்பல. இல்ல ஒருவேளை அவ சொன்னது நடக்குமோன்னு ரெடியாகி போனேன். அப்புறம் சோசியக்காரி சொன்ன மாதிரியே. என்னடா சொல்ற? யார் அந்த பொண்ணு? மாப்பிள்ள சொன்னா நம்ப மாட்டேன். ஏய் பரவாயில்ல சொல்றா. எல்லாம் நமக்கு வேண்டியவங்க தான். வேண்டியவங்களா? டேய் நம்ம டெய்லர் பொண்ணு ஜெயமேரியா? டேய் இவ்வளோ அழகா டீசெண்டா கிளம்பி போய் ஜெயமேரியா மேலே எடுப்பேன். நல்லா யோசிடா. நம்ம சௌந்தர் தங்கச்சி காஞ்சனா தானே? ஏய் என் பர்சனாலிட்டிக்கு ஏத்த மாதிரி யோசிடா. உன் பர்சனாலிட்டிக்கு ஏத்த மாதிரின்னா பிடிச்சிட்டேன். உன் அத்தம்மா சித்ரா தானே? என்னடா நீ கணக்க புள்ள ரேஞ்சிலேயே யோசிக்கிற? சாருக்கு எந்த ரேஞ்சில் யோசிக்கிறீங்க? நம்ம ரேஞ்சு டெல்லி வர போயிருக்கு. என்னடா சொல்ற? பிரியா விடிச்சிட்டியா? டேய் மக்கு நம்ம மீராடா.
மீராவா? அவளே ஏன்டா இடிச்ச? நான் இடிக்கலடா, ஜோசியக்காரி சொன்ன மாதிரி அவளே என்னை தேடி வந்து இடிச்சு கீழே தள்ளிட்டா. ஏய், எனக்கு என்னமோ இது தற்செயலா நடந்த ஆக்சிடென்ட் மாதிரியே தெரியலையே. There are no accidents. டேய், என்னடா இங்கிலீஷ்லாம் பேசுற? இது என்ன பிரமாதம்? துஜே தேக்கா தூயே ஆசானம். டேய், ஹிந்தி வேறயா? கத்துக்கணும்ல. சரி, இடிச்சிட்ட. அடுத்து என்ன? அடுத்து காதல் கல்யாணம் டெல்லி. டெல்லி? பின்ன கல்யாணத்துக்கு அப்புறம் எவன்டா இங்க இருப்பான்? ஊராடா அது? ம், ஒரு தாஜ்மஹால் எதுவும் இருக்கா என்ன? டெல்லி தான் நமக்கெல்லாம் கரெக்ட். டேய், முடிவு பண்ணிட்டியா? ஏய், இது நான் எடுத்த முடிவு இல்ல, ஜோசியக்காரி எடுத்த முடிவு. டேய், அவ உன்னை விட என்னை விட படிச்சவ, பரவாயில்ல. யாராவது ஒருத்தர் படிச்சிருந்தா போதும், குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி தர. டேய், சாவடிக்காதடா. அவ உன்னை விட பணக்காரி அதானே? பணம்லாம் வரும்போது வரும்டா. டேய், அவ உன்னை விட டேய், இரு 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 இரு. நீ ஏன் இப்படி துடிக்கிறன்னு புரியுது. அவ என்னை விட உயரம். உன் கண்ணை உறுத்துது அதானே? அதெல்லாம் பார்த்தா லவ் பண்ண முடியுமா? அவ இன்னும் 15 நாள்ல டெல்லிக்கு போயிடுவாடா. அதனால என்ன, 15 நாள் பத்தாதா? ம், என்னடா பழைய ஆளா இருக்க? அவன் 15 நாள்ல 16 லவ் பண்றான். சரி, நடக்கிறது நடக்கட்டும். அவளுக்கு நான் தான்றது எழுதப்பட்டது, அதை யாராலையும் மாத்த முடியாது. ஓ, டேய், நீயும் நானும் டெல்லியில பக்கத்து பக்கத்து பிளாட் எடுத்து ஜாலியா இருக்கலாம்டா. டெல்லியா? பின்ன பிரியாவுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவ என்ன தனியா இருப்பாளா? அரசப்பா, ஆ? நீ கீழே விழுந்ததுல உனக்கு தலையில அடிபட்டுச்சா? என்னடா எல்லாத்தையும் மறந்த மாதிரியே பேசிட்டு இருக்க? ஏய், நான் மறக்கலடா, நீ தான்டா மறந்துட்ட. ஜோசியக்காரி எனக்கு சொன்னது நடந்துச்சு, அப்ப என்ன அர்த்தம்? உனக்கு சொன்னது நடந்தே தீரும். ஹலோ, டெல்லியா? இப்போ குளூர்லாம் ஓகேவா? இன்னும் 15 டேஸ்ல அங்க இருப்பேன். சொட்டுலாம் வாங்கணும்ல. கல்யாண யோகம் கூடி வந்துகிட்டு இருக்கு. இந்நேரத்துக்கு உனக்கு நிச்சயதார்த்தம் ஆயிருக்கணுமே. ஆமா, உங்க சொந்தத்துல உள்ள பொண்ணா இருக்கணுமே. ஆமாம்மா. அவளுக்கும் உனக்கும் கல்யாணம் நடந்தே தீரும். சாந்தினி கூப்பிடுறா. ஹாய் சாந்தினி. என்னடா? வீடியோ கால் பண்ணிட்டு என்னடான்னா திருப்பி நான் கேட்டா என்னடி? சரு, நான் விளையாடுற மூட்ல இல்ல. சரி சரி, நானும் இல்ல. ஓகே ஓகே ஓகே, சாரி சாரி, கூல் கூல். என்னடா கூல்? சாரி சாந்து பேபி. உனக்கு என் ஞாபகமே வரவே இல்லல்ல? ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிற. சந்து சந்து, உனக்கு தெரியாதா? இங்க அக்கா கல்யாணத்துக்கு தான் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்குல்ல. ஒரு ஃபோன் கூட பண்ண முடியாத அளவுக்கு என்னடா ப்ரிப்பரேஷன்? அப்படி என்னடா கல்யாணம் நடக்குதாங்க? கோவப்படாத சாந்து ப்ளீஸ். நான் கிளம்பி வரேன் சரு, என்னால வெயிட் பண்ண முடியாது. ஏதோ தப்பா போற மாதிரி இருக்கு. என்னடா? நான் கிளம்பி வரேன். இல்ல சாந்தினி. போதும் சரு, உன்னை பார்க்கணும் அவ்வளவுதான். சாந்தினி, நான் அங்க வரதான் போறேன். சரி வா, உடனே கிளம்பி வா. சரு, அடுத்த ஃப்ளைட் எப்போன்னு பார்த்து உடனே கிளம்பி வா. நான் வேணா டிக்கெட் புக் பண்ணவா? இல்ல சரு. இன்னும் இல்லை, வா வா, வந்து பாரு. அப்பதான் இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கே புரியும். கொஞ்சமாவது புரிஞ்சுட்டு பேசுறியா சாந்தினி? இப்போ நீங்க வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? தெரியுமா சொல்லு. தெரியாது. தெரியாது, அதெல்லாம் தெரியாது. ஏன் பேசலன்னு மட்டும் தை தைன்னு குதிக்க தெரியும். என்னடா? இப்போ நீங்க வந்த பெரிய பிரச்சனை ஆயிடும் சாந்தினி. என்ன பிரச்சனை இருக்கும்?
உங்க அப்பா தான் லவ் மேரேஜ்க்கு சப்போர்ட் பண்ற ஆளாச்சே, அப்புறம் என்ன? ஆமா, சப்போர்ட் பண்றவர் தான். அப்புறம் என்ன பிரச்சனை ஆக போகுது? அது வந்து எங்க அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா எங்க அம்மாவுக்கு தான் பிரச்சனை சாந்தினி. அம்மாவுக்கா? என்ன பிரச்சனை? அம்மாவுக்கு லவ் மேரேஜ்னாலே பிடிக்காது. இப்போ டிவியில லவ் சாங்ஸ் வந்துச்சுனாலே உடனே மாத்திடுவாங்க. அந்த மாதிரி நீ என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்ல. சரி, எல்லாம் வரும்போது சமாளிச்சிடலாமே நினைச்சேன். ஏய், அம்மா தானே? உங்க அம்மாக்கு ஒன்னு பிடிக்கும்ல? ஆஃப் கோர்ஸ் பிடிக்கும். அப்ப என்னையும் பிடிக்கும். எப்படி இருந்தாலும் அம்மாவை சமாளிச்சாகணும், பாத்துக்கலாம். உங்க அம்மாவை எப்படி மடக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன, ஓகே தானே? அம்மாவை சமாளிச்சுக்கலாம். எங்க அக்கா? அக்காக்கு என்னடா? அவங்க கிட்ட தான் நான் பேசிருக்கேனே. ஓ, அவங்களுக்கு ஓகே தானே? ஓகே தான். இந்த ஊர்ல இந்த ஊர்க்காரங்கெல்லாம் இருக்காங்கல்ல, ஐயோ எங்க அம்மா புரிஞ்சுக்கிட்டாலும் அவங்கெல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க சாந்தினி. அது மட்டும் இல்லாம அக்காவுக்கு வேற கல்யாணம். இந்த டைம்ல நீ வந்து மாப்பிள்ளை வீட்டில் யாரும் தப்பா நினைச்சிடக்கூடாதுல்ல. கொஞ்சம் யோசி சாந்து. இது சிட்டி கிடையாது சாந்தினி. இங்க இருக்கிறவங்களெல்லாம் புரிய வைக்கவே முடியாது. பொண்ணோட தம்பி ஒரு பொண்ணு கூட்டு வச்சிருக்கான்னு எல்லாரும் ஒரு மாதிரியே பேசுவாங்க சாந்தினி. அதெல்லாம் யோசிச்சுதான் நீ வர வேண்டான்னு சொன்ன. இது கூட புரிஞ்சுக்காம சரோ. இங்க பாருடா, என்ன பாரு. சாரிடா, கோச்சிக்காதடா. நீ சொல்றப்ப நான் வரேன். ஏய், நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல, இன்னும் ஏன் கோவமாவே இருக்கா? ஒன்னும் இல்ல. சரி, முத்தா. ஒன்னே ஒண்ணு கூட. மாட்டேன். உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? ஐ எம் மிஸ்ஸிங் யூ சோ மச். அட்லீஸ்ட் போன்லயாவது எனக்கு முத்தம் கொடுக்கலாம்ல? இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானே, யார் இந்த பிள்ளைன்னு தெரியலையே. ஹலோ. ஹலோ. டேய், நான் வந்துட்டேன்டா. நீ எங்கடா இருக்க? பொறு, அவசரப்படாத மீரா. டேய், கடுப்பேத்தாம எதுக்கு என்ன வர சொன்னேன்னு முதல்ல சொல்லு. ஏய் மீரா, அப்படியே லேசா தென்றல் அடிக்கிற மாதிரி இல்ல? தென்றலா? காத்து காத்து. காத்தா? ஒன்னும் அடிக்கலையே. அப்படியே ஒரு பாட்டு சத்தம் கேக்குதா? கேக்கல. ஏதாவது ஃபீலிங்ஸ் ஏதாவது வருதா? வரல. கொஞ்சம் முயற்சி பண்ணி பாரு, நான் வந்துடுறேன். வெறி அக்காத அரசப்பா. ஹலோ. என்ன வர சொல்லிட்டு போன் போட்டு காத்தடிக்குதா பாட்டு கேக்குதான்னு காமெடி பண்றாண்டி அவன். சரி, நான் கூப்பிடுறேன். பாய்.